வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நேற்று போடப்பட்ட பட்ஜெட் பல விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இதுவரை போடப்பட்ட பட்ஜெட்லேயே இது ஒரு பலவீனமான பட்ஜெட், அதாவது பெரிய காயத்துக்கு சின்ன பேண்டேஜ் போட்டிருக்காங்கன்னு ராகுல் காந்தி சொன்னார். அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பேசிய வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பட்ஜெட் போடுறாருன்னா போன வருஷம் பட்ஜெட்டையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த விதத்தில் போன தடவை ஒதுக்கப்பட்ட தொழில்துறைக்கு ஒதுக்கப்பட்டதை விட குறைவு, விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டதை விட குறைவு, சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டதை விட குறைவு, உணவு மானியத்துக்கு ஒதுக்கப்பட்டதை விட குறைவு, பெண்கள் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட துறையை விட குறைவு. குறிப்பாக எம்என், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 86,000 கோடி, இப்போ 81,000 கோடி. அதையும் தாண்டி இந்த 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு நமக்கு செலவழிக்கக்கூடிய தொகை ஒரு 3 லட்சம் கோடி. அது இல்லாதனால கட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 மாதம் பணத்தை கொடுக்கல. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1.5 லட்சம் கோடி அதுவும் நிலுவையில் இருக்குது. அதாவது இன்றைக்கி இவர்கள் சொல்லுகிறது என்ன, ஏற்கனவே இது பீகாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது பீகாருக்கான பட்ஜெட் மட்டும், இது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதுங்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்கலை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டு ஒரே ஒரு மாநிலம் பீகாருக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குது. இதனால் நம்ம பயப்படணுமா வேணாமா? பீகாருக்கு மட்டும் இவ்வளோ சலுகைகள் கொடுக்குது தேர்தலுக்காக, அது நமக்கு தெரியும். இதற்கு முன்பு சலுகைகள் கொடுத்த மாநிலம் இருக்குல்ல, அதாவது நம்ம ஆந்திரா, பீகார் போன தடவைலாம் கொடுத்தாங்க. அதில் எந்த நிலைமையில் இப்போ கட்டுமான பணிகள் இருக்குது, இவங்க கொடுத்த பணம் அங்கேயாவது ஒழுங்காக போய் சேர்ந்ததா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம், ராகுல் காந்தி பேசியது என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல ராகுல் காந்தி பேசியதை சொல்லிடுவோம். ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு தடவை சொன்னார், நடுத்தர மக்கள் அப்படிங்கிறவங்க கொரோனாவை விரட்டணும்னா மேலே போய் நீங்கள் அந்த இதை பேர் என்னது மெழுகுபத்தி ஏற்றி நில்லுங்கன்னாரு. அப்புறம் எல்லோரும் அந்த தட்டை எடுத்துகிட்டு ஒரு தட்டுங்க அப்படின்னாரு. நம்ம ஐயா ரஜினிகாந்த்லேருந்து எல்லோரும் போய் நம்ம மெழுகுபத்தி கொடுத்துட்டு நின்னோம். ஆனால் கடைசியாக ஊசி போட்டால் தான் சரியாக சொல்லி மெழுகுபத்தி கொடுத்து ஒன்றும் நடக்கலை. கடவுள் காப்பாற்றுவார்னா வீட்டில் பஜனை பாடிக்கிட்டே இருந்தால் காப்பாற்றிருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு கோவாக்சின் அதெல்லாம் ஏன் போட சொன்னாங்கன்னு தெரில, ஒன்றும் புரியல. கடவுளே காப்பாற்றிருக்கலாம்ல, ஏன் அப்புறம் கோவாக்சின்லாம் போட சொன்னாங்க? அப்புறம் எதுக்கு இந்த டார்ச் லைட்லாம் அடிக்க சொன்னாங்க? டார்ச் லைட் அடிக்க சொன்னார், உலகமே இந்தியாவே அடித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த தட்டை சொன்னார், தட்டினா தான் கடவுளுக்கு கேட்குன்னாரு. அதுவும் எல்லாம் தட்டினாங்க நடுத்தர மக்கள். ஆனால் அந்த நடுத்தர மக்களுக்கு இவர்கள் கொடுத்தது நாமம். ஏற்கனவே சொன்ன மாதிரி போன பதிவிலே சொன்னோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாருக்கு இவர்கள் ஒதுக்கிறார்கள் அப்படின்னா பதட்டமே பட வேணாம். போன வருஷம் இதே மாதிரி பட்ஜெட் போடும்போது பீகாருக்கு நிறையா ஒதுக்குனாங்க. என்ன, பீகாரில் பல்கலைக்கழகம் அமைப்போம், பீகாரில் எய்ம்ஸ் அமைப்போம். ஒன்றுங்களுக்கு கேட்கலாம், என்னங்க மதுரையில் எய்ம்ஸ்ன்னு இப்போ ஞாபகம் வந்தது இல்லை? அதே மாதிரி அங்கேயும் செங்கல் கூட வைக்கல சொன்னாங்க, இன்னும் நிறைவேற்றலை. எங்கே? பீகாரில். அதேமாதிரி பல்கலைக்கழகம் அமைப்போம், ஒன்றும் அமைக்கலை. ஏர்போர்ட் அமைப்போம், 2 ஏர்போர்ட்டு, ஒரு ஏர்போர்ட் அமைக்கவே இல்லை. ஒரு ஏர்போர்ட் அமைச்சு அது ரயில்வே கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு நாங்கள் விமானமே போகல. இதுதான் லட்சணம் போன தடவை சொன்னதுக்கே. அப்போ பீகாரையும் சேர்த்து ஏமாற்றிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போலாவரத்துக்கு பணம் தரோம், அது தரோம், இது தரோம்லாம் சொன்னாங்க. இதுவரை நாயுடு அவர்கள் வந்த பிறகு பென்ஷனுடைய தொகை மட்டும்தான் ஏற்றிருக்காங்க, முதியோர் தொகை. மற்றபடி எந்த விஷயத்தையும் பண்ணல, ஏன்னா அவருக்கும் ஃபண்டு கொடுக்கல. அப்போ நீங்கள் கேட்கலாம், யாருக்குமே ஃபண்டு கொடுக்காம என்ன தாங்க பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலையேன்னா ஃபண்டு வருது ஆனால் யாருக்கும் கொடுக்கல. ஒவ்வொரு வருடமும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி அதிகமாகிட்டோம் நாங்கள். ஆனால் இவங்க ஜிஎஸ்டி அதிகமாக்குனாங்க, ஆனால் அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய மாநிலங்களும் அனுபவிக்கலை. சென்ட்ரல் போட்ட திட்டங்களுக்கும் இவர்கள் நிதி ஒதுக்கலை. அந்த பணம்லாம் எங்கேயே போகிறது. போன தடவை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விவசாயிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம்னு தொடர்ந்து சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு 10 கோடி வரை கடன், அதாவது வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வச்சு 3000 விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் தொகையை கொடுக்க முடியும். மொத்தம் இருக்கக்கூடியவங்க அதில் பதிவு பண்ணவங்களே கிட்டத்தட்ட 57,000 பேர், 57,000 கோடி. இவங்க 3000 கோடியில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியுங்கிறாங்க. இது எங்கே குளறுபடி? விவசாயம், அதாவது உணவு மானியம் அப்படிங்கிறது போன தடவை விட இந்த தடவை குறைச்சிருக்காங்க. ஏன் குறைச்சிங்க? உணவு தானே முக்கியம். கேட்டால் சொல்கிறாங்க, இல்லை ஸ்விக்கி சுமோட்டோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னு. இது ரொம்ப காமெடியான பேச்சாகுது. ஸ்விக்கி சுமோட்டோவுக்கும் எதுக்கு இவங்க கம்பேர் பண்ணுறாங்கங்கிறத யோசனை பாருங்கள். பசி குறியீட்டு அளவில் உலகம் ஃபுல்லாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஒவ்வொரு வருடமும் பின்தங்கியே போயிட்டுருக்கோமே, முன்னேறவே இல்லையே. பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடில் பின்தங்கிட்டே இருக்கோமே. இதை சொன்னால் தானே அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு கோவம் வந்தது.
டோட்டலாக இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பீகாருக்கான பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் கூட பீகாருக்கு கூட ஒன்றும் பண்ணாத பட்ஜெட் அதாவது நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 லட்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது யாருக்கு பயன்படும்? மாதம் மாதம் இவங்க சொல்கிற மாதிரி 1 லட்ச ரூபா வாங்குறவங்க 12 லட்சம். அப்போ 1 லட்ச ரூபா வாங்குறவங்க நடுத்தர மக்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. நடுத்தர மக்களுடைய வருமானம் நம்மளுக்கு 5,000 சொன்னோம், சில பேர் இல்லைங்க 20,000ங்கிறாங்க. 20,000 கூட வச்சுக்கோங்க. 20,000 வாங்கக்கூடிய ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு நீங்கள் பண்ணுற என்ன? வீடு கட்டும் திட்டம், போன தடவை வீடு கட்டும் திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க? எத்தனை வீடு கட்டினீங்க? நம்ம என்ன கேட்குறோம், பிரதமருடைய வீடு கட்டத்தின் திட்டத்தின்படி எவ்வளோ ஒதுக்குனீங்க, எவ்வளோ கட்டியிருக்கீங்க? அதேமாரி சிறு குறு தொழிலாளர்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட இல்லை. கொரோனா காலத்துக்கு பிறகு பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம் குறைஞ்சிருக்குது, ஆனால் பொருள்களோட விலை ஏறி இருக்குது. இது அவங்களுடைய எக்கனாமிக் சர்வே சொல்லுது. நீங்கள் கொடுத்த எக்கனாமிக் சர்வே தான். இப்போ எக்கனாமிக் சர்வே சொல்கிறது உண்மையா இல்லை நிர்மலா சீதாராமன் சொல்கிறது உண்மையா? நமக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஏதாவது A1 தொழில்நுட்பமா AI இது அந்த தொழில்நுட்பத்தின் பிரகாரம் ஏதோ மாற்றிட்டாங்களா? நிர்மலா சீதாராமன் பேசுகிறது வெளியில் மாற்றி பேசுகிறாங்களா? நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ ராகுல் காந்தியுடைய பதிவுக்கு என்ன, நடுத்தர மக்களுக்கு நீங்கள் துரோகம் அளித்து விட்டீர்கள் அப்படின்னு போன தடவை அவர் சொன்னது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த துரோகத்திற்கு ஒரு பரிகாரமாக இந்த தடவை 7லேருந்து 12 லட்ச ரூபா ஆக்கியிருக்கீங்க. இதுவும் பத்தாது. இது நடுத்தர மக்களுக்கான விஷயமே இல்லை. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வாங்கும் சக்தி அதிகரிக்க வேண்டும். அதற்கு எந்த திட்டமும் இல்லை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை, ஏற்கனவே சொன்ன பெட்ரோல் விலையெல்லாம் குறைச்சிருந்தால் எல்லா உணவுப் பொருட்கள் விலையும் குறையும். அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழிலாளர்கள் அவங்க GST ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுனா அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் வரை வட்டி இல்லாத கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நம்ம என்ன கேட்குறோம், அந்த 10 கோடியை கொடுக்கறது கூட நீங்கள் இல்லை, வங்கிகள். அந்த வங்கிகளில் உங்களுக்கு இருக்க ஷேர் ரொம்ப கம்மி, அதுவும் பொதுமக்களுடைய பணம். அப்போ நீங்கள் எங்கே பணம் கொடுக்குறீங்க? அப்போ வாங்கக்கூடிய GST பணம் என்னாச்சு? இது வரைக்கும் ஏதாவது பதில் இருக்கா? இப்படி எல்லா துறைகளிலும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடுக்கும் அடங்காத ஒரு பட்ஜெட். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 வருஷம் எலெக்ஷன் இல்லை, பீகாருக்கு மட்டும் போட்டால் போதும், மற்ற ஸ்டேட் ஏதாவது பேசி ஏதாவது ஆக போதா, அடுத்து ஏதாவது எலெக்ஷன் இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பயப்பட போகிறோம்? அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் தான் உத்தரப்பிரதேச எலெக்ஷன். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு பணம் கொடுப்போம், இப்போதைக்கு பீகாருக்கு மட்டும் பணம் கொடுப்போம். அதனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், வந்த பிறகு மக்களை கொள்வார்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள், மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ பெண்களுக்கு 1,500 2,100 ஆக்குறோம் நாங்கள் கொடுத்தீங்க. ஆனால் என்ன பண்ணீங்க, பஸ் கட்டணம் 15% உயர்த்துறீங்க. பஸ் கட்டணத்தை 15% உயர்த்தினால் அது அந்த அந்த பணம் யார் கொடுக்கணும்? 15% உயர்த்துறீங்க. அதாவது நீங்கள் 2,100 கொடுக்குறீங்க, அந்த பணத்தை எப்படி வாங்குறீங்க? பஸ் கட்டணத்தில் வாங்குறீங்க. பஸ் கட்டணம்ங்கிறது ஏழைகள் போகக்கூடியது தானே, ஏழைகளுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறேங்கிறீங்க, அந்த பணத்தை எப்படி வாங்கிக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் அந்த லடுக்கி பக்கம் திட்டத்தை கொண்டு வரணும்? அதனால் பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே விஷயந்தான், மூர்க்கத்தனமான அரசு, யார் பேச்சையும் கேட்காத அரசு, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு மீண்டும் மோடி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. ராகுல் காந்தி கத்தலாம், பிரியங்கா காந்தி கத்தலாம், சோனியா காந்தி எல்லாம் கத்தலாம், நீங்கள் யார் மேலே வேணால் வழக்கு போடலாம். இடதுசாரிகள் இதை பக்காவாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒருத்தர் தான் பாயிண்டாக பேசுகிறது, ஆனால் அவர்களுக்கு பெரிய மரியாதை இல்லை. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. மோடி அவர்கள் பாரத் மாதா கி ஜெய், கடவுள் அப்படிங்கிறத வச்சு வெற்றி பெற்றுட்ருக்கார். கடவுள் காப்பாற்றுவாரா இல்லையா? அவங்களுக்கு ஓட்டிங் மிஷின் காப்பாற்றிட்டு இருக்குது, கடவுள் காப்பாற்றவில்லை. கடவுள் எப்போதும் காப்பாற்ற மாட்டாருங்கிறத என்னுடைய விருப்பம். கடவுள் எப்போ போய் காப்பாற்றுவார் அவங்களெல்லாம்? இந்த மாதிரி மோசமான கடவுள் ஒருவேளை இருந்தால் இவங்க மோசமாக பண்ணுறதுக்கெல்லாம் கடவுள் துணை நிற்பாரா நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.